ஜப்பான்ல எல்லா ரோட்லயும், எல்லா ட்ரெயின் ஸ்டேஷன்லயும், பெடஸ்ட்ரியன் பாத்லயும் இந்த மாரி எல்லோ பிளாக் உங்களால பார்க்க முடியும். இது வந்து 2 டைப்பான பிளாக் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஸ்ட்ரைப் டைப்பு, இன்னொரு வந்து அந்த டாட்டட் டைப்புன்னு இருக்கு. இந்த டாட்டட் டைப்புங்கிறது பிம்பிள்ஸ் மாரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் டைப்புங்கிறது வந்து நம்ப எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, கண் பார்வையற்றவங்க இந்த ரோட பார்த்து கரெக்டாக ஸ்டிக் யூஸ் பண்ணாம, அந்த பாதை வந்து அவங்களுக்கு போறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்ட்ரைப் டாட்டட் வரும். இந்த டாட்டட் வந்த உடனே அவங்க நின்னுருவாங்க. இங்க நிக்கணும், உங்க ஜங்ஷன் இருக்கு போல, சிக்னல் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணுன்றதுக்காக, அந்த பிளாக் வந்து டாட்டட் லைன்ஸா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப யாராவது வெளியில நார்மலா இருக்கிற பீப்பிள் வந்து அது மேல வந்து நடந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இது பாதை வந்து விஷுவலி இம்பேர்டு பெர்சனுக்காக ரெடி பண்ணதுனால, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.